அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குரூப் 4 குரூப் 2க்காக ஜிகே கொஸ்டின்ஸ் தினமும் 30 கேள்விகளாக பார்த்து வரோம். இன்று பார்த்தீங்கன்னா 12வது நாளில் 30 கேள்விகள். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 8 அண்டு யூனிட் 9லேருந்து அந்த 30 கேள்விகள் பார்ப்போம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். முதல் கேள்வி பாருங்கள். தமிழக முதலமைச்சர் எந்த நாளை புலம்பெயர்ந்த உலகத் தமிழர் நாளாக கொண்டாடப்படும் என்று அறிவித்துள்ளார்? புலம்பெயர்ந்த உலகத் தமிழர் நாளாக தமிழக முதலமைச்சர் அறிவித்த நாள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 12 என்பது சரியான விடை. மாநில சமூக நல ஆலோசனை குழுவின் முதல் பெண் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? மாநில சமூக நல ஆலோசனை குழுவின் முதல் பெண் தலைவராக நியமிக்கப்பட்டவர் ஆப்ஷன்ல பாருங்க. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முத்துலட்சுமி அம்மையார் என்பது சரியான விடை. நடந்தாய் வாழி காவேரி என்ற புதிய திட்டத்தின் நோக்கமானது என்ன? நடந்தாய் வாழி காவிரி என்ற புதிய திட்டத்தின் நோக்கம் இது எதற்காக கொண்டு வந்தாங்கன்னா காவிரி ஆற்றை தூய்மைப்படுத்தல் திட்டமாகும். தமிழ்நாடு மனிதவள மேம்பாட்டு அட்டவணை அறிக்கை 2014-15 ஆண்டின்படி தமிழக மாநிலத்தின் பாலின சமத்துவமின்மை குறியீட்டில் முதன்மையாக விளங்கும் மாவட்டம் எந்த மாவட்டம்? தமிழ்நாடு மனித மேம்பாட்டு அட்டவணை 2014-15 படி தமிழக மாநிலத்தில் பாலின சமத்துவமின்மை குறியீட்டில் முதன்மையாக விளங்கும் மாவட்டம் ஆப்ஷன்ல நீலகிரி என்பது சரி. தமிழ்நாடு மனிதவள மேம்பாட்டு அட்டவணை அறிக்கை 2 தடவை வந்துருச்சு. அந்த மாவட்டம் பார்த்தீங்கன்னா நீலகிரி என்பது சரியான விடை. 2018 ஆண்டில் தமிழ்நாட்டில் ஸ்டெர்லைட்டுக்கு எதிரான போராட்டம் நடைபெற்ற இடம் எந்த இடம்? ஸ்டெர்லைட் போராட்டம் நம்ம நியூஸ்ல எல்லாம் பார்த்துருப்போம். 2018 ஆண்டுல ஸ்டெர்லைட்டுக்கு எதிரான போராட்டம் நடைபெற்ற இடம் ஆப்ஷன்ல இது மறக்க மாட்டோம், தூத்துக்குடி என்பது சரி. தமிழ்நாட்டில் மனிதனுக்கும் மிருகங்களுக்கும் இடையே சச்சரவு இருக்க காரணமாவது என்ன? தமிழ்நாட்டில் மனிதனுக்கும் மிருகங்களுக்கும் இடையே சச்சரவு இருக்க காரணமாவது ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா பயிர் விளைச்சலை மிருகங்கள் சேதப்படுத்துதல் என்பதுதான் சரியான விடை. காவலன் SOS என்ற செயலியின் நோக்கம் என்ன? காவலன் SOS என்ற செயலியின் நோக்கம் ஆப்ஷன்ல ஆபத்து காலங்களில் மக்களின் இருப்பிடத்தை கண்டறிதல் என்பது சரியான விடை. 2019 தமிழ்நாட்டின் நல்ல ஆளுமை திறன் குறியீட்டின் அளவு என்ன? 2019 தமிழ்நாட்டின் நல்ல ஆளுமை திறன் குறியீட்டின் அளவு ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா 5.62 என்பது சரியான ஒன்று. தமிழக அரசு வழங்கும் விலையில்லாத கறவை மாடு பெற தகுதியானவர்கள் யார்? இப்படி ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா வறுமையிலும் வறுமையான குடும்ப தலைவியாக உள்ள பெண்கள் தான் அந்த விலையில்லா கறவை மாடு பெற தகுதியானவர்கள் ஆவார்கள். இதெல்லாம் யூனிட் 9 சார்ந்த கேள்விகளா பார்த்தோம். இப்போ ஒரு 20 கேள்விகள் யூனிட் 8 சார்ந்து. கரிகாலனுக்கு திருப்பு முனையாக இருந்த போர் எந்த போர்? கரிகாலனுக்கு திருப்பு முனையாக அமைந்த போர் எதுன்னு பார்த்தீங்கன்னா வெண்ணி போர் தான் கரிகாலனுக்கு திருப்பு முனையாக இருந்த போராகும். பல்லவர்களின் ஆந்திரர் தோற்றம் பற்றி யாரால் கூறப்பட்டது? பல்லவர்களின் ஆந்திரர் தோற்றம் பற்றி யாரால் கூறப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா KA நீலகண்ட சாஸ்திரி அவர்களால் கூறப்பட்டது. ஈவே ராமசாமி சுயமரியாதை மாநாட்டில் பெண்களின் நலனுக்காக திட்டங்கள் இயற்றப்பட்ட இடம் எந்த இடம்? சுயமரியாதை மாநாட்டில் பெரியார் அவர்கள் பெண்களின் நலனுக்காக திட்டங்கள் வகுத்த இடம் எந்த இடம்? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு என்பது சரியான விடை. படியரிசி திட்டம் யார் காலத்தில் கொண்டு வரப்பட்டது? படியரிசி திட்டம் யார் காலத்தில் கொண்டு வரப்பட்டது?
படியரிசி திட்டம் பார்த்தீங்கன்னா CN அண்ணாதுரை முதல்வராக இருந்தபோது கொண்டு வரப்பட்ட திட்டமாகும். நீதி கட்சியை உருவாக்கியவர் யார்? அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. நீதி கட்சியை உருவாக்கியவர் ஆப்ஷன்ல TM நாயர் அவர்கள் நீதி கட்சியை உருவாக்கினார். மருது சகோதரர்களின் பிரகடனம் எந்த சுவரில் ஒட்டப்பட்டது? மருது சகோதரர்களின் பிரகடனம் எந்த சுவரில் ஒட்டப்பட்டது? இதுல ஆப்ஷன்ல திருச்சி கோட்டை சுவரில் ஒட்டப்பட்டது என்பது சரியான விடை. திருப்புறம்பியம் போரில் நேரடியாக பங்கு கொண்ட சோழ மன்னர் யார்? திருப்புறம்பியம் போரில் நேரடியாக பங்கு கொண்ட சோழ மன்னர், அதுல ஆப்ஷன்ல ஆதித்ய சோழன் தான் திருப்புறம்பியம் போரில் நேரடியாக பங்கு கொண்ட சோழ மன்னர் ஆவார். அடுத்தது, சங்க காலத்தில் ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் இறந்தவுடன் அவனுடைய மனைவி கோப்பெருந்தேவி உடனடியாக இறந்த சம்பவத்தை என்னவென அழைத்தனர்? சங்க காலத்துல ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் இறந்தவுடன் அவனுடைய மனைவி கோப்பெருந்தேவி உடனடியாக இறந்த சம்பவம் அதை என்னவென அழைத்தனர்? அதை பார்த்தீங்கன்னா அறக்கற்பு என்று அழைத்தனர். இந்தியர்களுக்கும் ரோமானியர்களுக்கும் வியாபார தொடர்பு இருந்தது என்று உறுதி கூறிய அரிக்கமேட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட நாணயங்கள் யார் காலத்தில் வெளியிடப்பட்டன? இந்தியர்களுக்கும் ரோமானியர்களுக்கும் வியாபார தொடர்பு இருந்தது என்று உறுதி கூறிய அரிக்கமேட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட நாணயங்கள் யார் காலத்தில் வெளியிடப்பட்டனன்னு பார்த்தீங்கன்னா அகஸ்டஸ் காலத்தில் வெளியிடப்பட்டன. திராவிட மகாஜன சபையை நிறுவியவர் யார்? ஆப்ஷன்ல பாருங்க. திராவிட மகாஜன சபையை நிறுவியவர் ஆப்ஷன்ல அயோத்திதாசர் பண்டிதர் என்பது சரியான விடை. வள்ளலார் என பலராலும் அறியப்பட்டவர் யார்? வள்ளலார் என போற்றப்பட்டவர் ராமலிங்க அடிகள் ஆவார். கீழ்கண்ட இணைகளில் எது தவறானது? இதுல பட்டினப்பாலை கடியலூர் உருத்திரங்கண்ணனாரால் இயற்றப்பட்டது. 10 8 சேர மன்னர்களின் பற்றி பேசும் நூல் பார்த்தீங்கன்னா 10 முதுகுடுமி பெருவெழுதி பற்றி குறிப்பிடுகிறது. எதுன்னா மதுரை காஞ்சி. இது ஒரு நிலையாமையை பற்றி பேசும் நூலாகும். திருவஞ்சை களம் கரிகால சோழனை பற்றி கூறுகிறது என்பது தவறான ஒன்று. இதற்கு ஆப்ஷன் டி அந்த கூற்று 4 மட்டும் தவறான ஒன்றாகும். தமிழ்நாடு அரசால் சிறப்பாக செயல்படும் நூலகர்களை பெருமைப்படுத்துவதற்காக என்ன விருது வழங்கப்படுகிறது? இது நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்லாம் இயர் கொஸ்டின்லாம் அடிக்கடி பார்த்துருப்போம். அது என்ன விருதுன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் SR ரங்கநாதன் விருது சிறந்த நூலகர்களுக்கு வழங்கப்படும் விருதாகும். தீங்கு செய்பவரை தண்டிப்பதற்குரிய வழியாக வள்ளுவர் எதனை சுட்டுகிறார்? தீங்கு செய்பவரை தண்டிப்பதற்குரிய வழியாக வள்ளுவர் சுட்டுவது ஆப்ஷன்ல அவருக்கு நன்மை செய்தல் என்பது சரியான விடை. சொல்லுக்கும் செயலுக்கும் தொடர்பில்லாதவரின் நட்பை வள்ளுவர் எவ்வாறு சுட்டுகிறார்? சொல்லுக்கும் செயலுக்கும் தொடர்பில்லாதவரின் நட்பை வள்ளுவர் எவ்வாறு சுட்டுகிறார்னு பார்த்தீங்கன்னா அந்த நட்பு கனவிலும் துன்பம் தரும் என்பது சரியான விடை. புண் என்று வள்ளுவர் எதை குறிப்பிடுகிறார்? ஆப்ஷன்ல பாருங்க. புண் என்று வள்ளுவர் குறிப்பிடுவது எதை? புண் என்று வள்ளுவர் குறிப்பிடுவது புலால் என்பது, அதாவது மாமிசம். அறம் பெருகும் வழி என திருவள்ளுவர் எதனை கூறுகின்றார்? அறம் பெருகும் வழி. ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா அறம் பெருகும் வழி என திருவள்ளுவர் குறிப்பிடுவது இனிய சொற்களை கூறுதல் என்பது சரியான விடை. உடலில் கலந்துள்ள பஞ்சபூதங்களும் யாரை பார்த்து சிரிக்கும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றார்? உடலில் கலந்துள்ள பஞ்சபூதங்களும் யாரை பார்த்து சிரிக்கும்? அது யாருன்னு பார்த்தீங்கன்னா வஞ்ச மனத்தானை பார்த்து சிரிக்கும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். சங்க காலம் என்பது எந்த உலோக காலத்தோடு தொடர்புடையது? சங்ககாலம்
என்பது எந்த காலம்னு பார்த்தீங்கன்னா இரும்பு காலத்துடன் தொடர்புடையது, சங்க காலமாகும். கடைசி ஒன்று, வள்ளலாரின் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் எப்போது நிறுவப்பட்டது? ராமலிங்க அடிகளார், வள்ளலார் அவருடைய சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆப்ஷனில் 1865 ஆண்டாகும். ஃப்ரெண்ட்ஸ், ஜிகேவில் ஒரு யூனிட் 8 9 சார்ந்த ஒரு 30 கேள்விகள் பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.